வணக்கம் அண்ட் வெல்கம் டு கோலிவுட் அன்கட். இன்னைக்கும் நம்மளோட கோலிவுட் அன்கட்ல உங்களுக்காக ஸ்பெஷலான நம்மளோட கோலிவுட் அப்டேட்ஸ் எல்லாமே காத்துட்டு இருக்கு. ஸோ அதுவும் சண்டே அப்படின்றதுனால நீங்கள் எதிர்பார்த்ததை விட அதிகமான நம்மளோட ஹாட் அண்ட் ஸ்பைசியான அப்டேட்ஸ் எல்லாம் காத்துட்டு இருக்கு. அது என்னென்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். ஸோ இன்றைக்கி நம்மளோட கோலிவுட் அன்கட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது ஹலோ நான் பேய் பேசுகிறேன் படத்தோட ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷன் தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த படத்தில் வைபோ, ஐஸ்வர்யா ராஜேஷ், ஓவியா, கருணாகரன், சிங்கம்புலி, யோகி பாபு போன்ற பல நட்சத்திரங்கள் நடிச்சிருக்காங்க. அண்ட் இந்த படத்தோட ஆடியோ ரிலீஸ் அப்போ சிங்கம்புலி வந்துட்டு நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. ஏன்னா சிங்கம்புலி வந்துட்டு இந்த படத்தோட ப்ரொடியூசரான சுந்தர்சியோட படங்களில் வந்துட்டு அவர் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணியிருக்காரு. அதனால அவங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் நடந்த நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை நகைச்சுவையாக ஷேர் பண்ணிக்கிட்டாரு. அவர் என்ன ஷேர் பண்ணாரு அப்படின்றத பார்க்கலாம். இந்த படத்தில் நடித்ததுக்காக நான் இந்த ஃபங்க்ஷனுக்கு வரல. பட்டு நான் கொஞ்சம் சிக்கிருச்சாடா உனக்கு மைக்கு அப்படிங்கிற மாதிரி எங்கள் டைரக்டர் பார்க்குறாரு, சுந்தர் சார் பார்த்த. அதனால் நான் டைரக்டர் சுந்தர் சார் முறைமாமல்லேருந்து நிறையா படங்கள் பண்ணியிருக்கார். 50 நெருங்கிட்டு இருக்கார். அது 100 தாண்டிடுவார். அந்த அருளை கடவுள் அவருக்கு கண்டிப்பாக, இந்த வடபழனி முருகன் அவருக்கு கண்டிப்பாக கொடுத்துப்பார். ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, சுந்தர் சார்கிட்ட நிறையா பேர் வேலை பார்த்துருக்காங்க. அவர்கிட்ட அதிகமான நாட்கள், அதிகமான படங்கள் வேலை பார்த்த ஒரே ஆள் நான் தான். அதை என்றைக்குமே நான் பெருமையாக சொல்லிக்கிறேன். அவராக தான் அஜித் பிடிச்சிருக்கு போலடா, நீ போடா படம் பண்ணு போப்போ அப்படின்னாரு. ஸோ நான் அவர் கூட ரொம்ப நாட்கள் அவரை இம்சை பண்ணியே அவர் கூட நான் வேலை பார்த்துருக்கேன். ஸோ அந்த மிகப்பெரிய உரிமை எனக்கு அதிகமாக இருக்குது. நான் அவர்கிட்ட ஃபஸ்ட்டு படம் நான் அவர் கூட இருந்தது, அவரை எப்படி இம்சை பண்ணது அப்படிங்கிற ஒரு 4-5 இன்சிடென்ட் நான் சொல்லிக்கிறேன். ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி விஜய் பாஸ்கர் இந்த ஹலோ நான் பேய் பேசுகிறேன் இந்த படத்துக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கும் எங்கள் சுந்தர் சார், அவனை கொஞ்சம் நடிக்கவங்க கேட்டுக்கிட்டே இருக்கான், பண்ணணும்ல அவனுக்கு அப்படின்னாரு. ஸோ விஜய் பாஸ்கர் அந்த 2 நாள் நடித்தார். டைரக்டரும் எங்கள் சுந்தர் சார் பார்த்துட்டு, இல்லை கொஞ்சம் அவன் போர்ஷனை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க, அந்த அடி வாங்குறதெல்லாம் அவனை வச்சு எடுங்க அப்படின்னாரு. அப்புறம் தளபதி தினேஷ் சார் ரோப்கெல்லாம் கட்டி அடித்து நொறுக்கி ஒரு 3 நாள் உங்களை அடிக்க சொல்லியிருக்காரு டைரக்டர் அப்படின்னு சொல்லி அடித்தார். ஸோ படமெல்லாம் முடிஞ்சிருச்சு, படமெல்லாம் வாங்கிட்டேன், டப்பிங்கெல்லாம் முடிஞ்சிருச்சு. படம் டப்பிங் பேசினோடனே படம் வேகமாக ஃபினிஷ் பண்ணணும் அப்படிங்கிறதா அவரோட எண்ணம். காலமும் வட்டியும் அந்த படத்துலேருந்து எதுவுமே யாரும் தின்றக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. உழைப்புக்கு சரியான ஊதியம் வேணும், சீக்கிரம் படத்தை முடிக்கணும், அதை தவிர வேறு எதுவுமே தெரியாது டைரக்டர். படம் பார்த்துட்டு என்னோடய போர்ஷனை பார்த்துட்டு தீபாவளி அன்னைக்கு ஒரு 4 நாளைக்கு முன்னாடி 4th 5th அன்பு மேனேஜர்கிட்ட 1 லட்ச ரூபாய்க்கு மேலே, நீங்கள் நம்பவே மாட்டேங்க, ஒரு கவரில் எனக்கு கையில் கொடுத்து விட்டார். புளியை தீபாவளிக்கு வச்சுக்க சொல்லியிருந்தார். நான் டைரக்டர்கிட்ட சொன்னேன், ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு 5000 ரூபாய்க்கு மேலே என் ஒய்ஃபுக்கு பட்டுச்சேலை உங்கள் காசில் தான் வாங்கிட்டு போனேன். இன்னும் நான் நிறையா தரேன்டா அவனை பேசாமறேன் அப்படின்னாரு. எங்கள் டைரக்டர்கிட்ட நான் வேலை பார்க்கும் பொழுது ஃபஸ்ட்டு நான் அருணாச்சலம் படத்தில் தான் வேலை பார்த்தேன். நீங்கள் யாருமே நம்ப மாட்டீங்க, சூப்பர் ஸ்டாரும் ரசிகர் மன்ற தலைவர் சத்யநாராயணா சார் 2 பேரும் இந்த பையனை வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி சார்ட்ட சொன்னாங்க. பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னாரு. அன்றைக்கி டைரக்டர்கிட்ட இருந்த அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் 19 பேர். என்னால் அசிஸ்டன்ட் டைரக்டர் பெட்டியை கூட பார்க்க முடியாது, கிளாப்பை கூட பார்க்க முடியாது, டைரக்டர்கிட்ட பேசவே முடியாது, அவ்வளவு பயங்கர பிஸி. ஃபஸ்ட்டு நாள் மாத்தாடுன்னு ஒரு சாங், எனக்கு என்னதுன்னு தெரியாது. சுராஜ்னு அசோசியேட் டைரக்டர், இப்போ லீடிங்கில் பெரிய டைரக்டர், அவர் தான் தம்பி இங்கே வாங்க,
ஜூனியர் ஆர்டிஸ்ட்லாம் அங்கங்கே நிப்பாட்டுங்க, மார்க் பண்ணிக்கங்க, பட்டுச்சலையை பார்த்துங்க, பேக்ரவுண்ட் கண்டினியூட்டி பார்த்துங்க, ஓகே போங்க அப்படின்ட்டார். நானும் ஜூனியர் ஆர்டிஸ்ட் எல்லாம் நிப்பாட்டிக்கிட்டே இருக்கேன். டைரக்டர் ஷார்ட் வைக்கல இப்படி திரும்பி பார்க்கல, நான் ஒரு பொம்பளை லேடி அங்கே கொண்டு வந்து நிப்பாட்டுறது. அப்புறம் அங்கே கவுண்டர் போயிடும் 3 நாள் பார்த்துட்டு 2 நாள் பார்த்தார். 3ஆவது நாள் என்னை கூப்பிட்டார், எங்கள் வாடான்னு. சார் உன்னை அடித்து பல்லுலாம் உடச்சி போடுவேன், நாளைக்கு வரும்போது உங்கள் லேடிஸ் எல்லாம் கரெக்டாக கூப்பிட்டு வரணும்னாரு. சார் அப்படின்னேன். லேடிஸ் எல்லாம் புதுசாக கூட்டு வரலன்னு வச்சுக்க பிச்சு போடு அப்படின்னாரு. உடனே சுராஜ் அதே என்ன இவன்ட்டே சொல்கிற அப்படின்னாரு. இவன் தானடா ஏஜென்ட்டு அப்படின்னாரு. நான் யாரையும் தவறாக சொல்லலை, தப்பாக நினச்சிக்கிறாங்க. இவன் தானே? இல்லை சார் இவர் அசிஸ்டண்ட், அங்கிட்டு போக சொல்கிறான் அவனை அப்படின்னாரு. அப்புறமேல என்ன செஞ்சார், ஹைதராபாத் ஷூட்டிங் போயிடுச்சு. நீங்கள் எங்கே இருப்பீங்கன்னா சரி ஓகே 17 பேருமா கூப்பிட்டு போக முடியும், அதனால் இங்கே 18 போக சொல்லுங்கள் அவனை அப்படின்னு சொல்லி சுராஜ் தான் சொல்லிட்டார். நான் அங்கே போனோடனே டைரக்டருக்கு தமிழ் பேப்பரில் எல்லா தமிழ் பேப்பர் 6 தமிழ் பேப்பர் படிப்பார். காலையில் 2 மணி நேரம் பேப்பர் படிப்பார் அவர். ஒரே ஒரு காஃபி மட்டும் குடிச்சு 2 மணி நேரம் பேப்பர் படிப்பார். 6:15 8:00 வரைக்கும் படிப்பார். அதில் குமுதம், ஆனந்தவுடன், கல்கி என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் படிப்பார். அப்படி ஒரு சின்ன கிளான்ஸ் எல்லாம் இல்லை, டீட்டெயிலாக படிப்பார். இதை அங்கே அவருக்கு அனுப்பணும். நான் இதை அனுப்புகிற பொறுப்பை அந்த பாலகோபி ப்ரொடக்ஷன் மேனேஜர் என்கிட்ட கொடுத்துட்டார். நீங்கள் அனுப்புகிறீங்களான்னு. ஓகேன்னு நான் ஒரு பெரிய கவர் ரெடி பண்ணி தினத்தந்தி தினமலர் அன்புள்ள சுந்தர் சார் அவர்களுக்கு உள்ளே தினத்தந்தி தினமலர் ஆனந்தவுடன் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி நான் அனுப்பிச்சி விடுவேன். அங்கே எவனோ ஒருத்தன் சித்து வேலை பார்க்குறான், யாருன்னு பாருங்கள் சுராஜ் அப்படின்னு. தம்பி பேப்பர் மட்டும் அனுப்புங்க, கவரில் எழுதாதீங்க அப்படின்னு. அப்புறம் நான் என்ன செஞ்சேன், திருப்பி உள்ளே அனைத்து பேப்பர்களும் இருக்கிறது அப்படின்னு. நான் அனுப்புனதே அவருக்கு 2 நாள் கழிச்சு தான் போகும். அப்புறமேல் இது அனுப்புகிறவன் வேண்டா பாடுறா அப்படின்ட்டார். அப்புறமேல் கடவுள் புண்ணியத்தில் அப்படி இப்படின்னு சொல்லி போய் ₹1,00,000 கோடி ரூபா ரஜினி சார் செலவழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு பெரிய குடோன்லாம் செட்டு போட்டு எல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அவர் ரத்ன சார் வர்றாரு, சார் பேசிக்கிட்டு இருக்கார், அது இருக்காரு. நான் எல்லா நோட்லையும் படுத்து ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். சுராஜ் அவனை டைட்டாக பாரியா, அவன் வேறு மாதிரி தெரியுதா அப்படின்னாரு. சரின்னு சொல்லிட்டு சரி எஸ்கேப் ஆயாச்சு. சரி அந்த படத்திலே ஒரு போர்ஷன் அசிஸ்டன்ட் டைரக்டரு அறிவழகன்லேருந்து எல்லா பேரும் நிறையா பேர் அங்கங்கே போயிட்டாங்க. அதில் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டரு கொஞ்சம் கூடாது நடிகை ரம்பாவை ஒருதலையாக காதலிக்கிறாரு. அவன் அவர் என்னடா அண்ணி என்ன சொல்கிறாங்க அப்படிம்பாரு. டைரக்டர் கூலிங் கிளாஸ் போட்டிங்க வாடான்னு என்ன கூட என்ன சொல்கிறான், அண்ணி என்ன சொல்கிறான்னு கேட்குறேன். இனிமேல் உனக்கு தினம் இதுதான் வேலை, அவன் என்ன சொல்கிறானோ அதை என்கிட்ட சொல்கிறான். அப்போ தான் நினச்சேன், சரி சார் எனக்கு ஒரு வேலை கொடுத்துட்டாரு, சரி அப்படியே சொல்லியாச்சு. சரின்னு சொல்லிட்டு அதில் சுராஜ் எல்லோரும் பெரிய பெரிய அறிவழகன், சங்கர் நிறைய பேர் இருந்தாங்க. எல்லா பேரையும் நான் சொல்கிறதுக்கு நான் உண்மையிலே சந்தோஷமாக இருக்குது. அவங்களே எனக்கு வேலை சொல்கிறாங்க, இவங்கெல்லாம் அவருக்கு வேலை வாங்குறாங்க அப்படிங்கிறது டைரக்டர் எனக்கு தெரிஞ்சிச்சு. அதனால் ஒரு தடவை ஸ்ரீபெரும்புதூர் இப்போ சௌந்தர்யா சீனுக்கெல்லாம் அவன் மட்டும் அனுப்பிச்சி விடுங்க அப்படின்னாரு. எனக்கு ஃபஸ்ட்டு படத்துலேயே பேடு கொடுத்து அந்த நம்பரை குறிக்க சொல்லின்னு சுராஜா கொஞ்சம் வேலை பார்க்குறான்டா அப்படின்னாரு. சரின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் போனால் ஜானகிராமன் ஒரு படம். இப்போல்லாம் நான் கேப் போட்டுக்கிட்டே இருக்கேன்னு வச்சுக்கோங்க. ஷூட்டிங் 4 மணிக்கு மேலே மழை வந்துருச்சு. பக்கத்தில் ஒரு பெரிய வாக்கியா ஆறு ஒன்று ஓடுது. எல்லாம் உள்ளே குளிச்சுக்கிட்டே ஓகே வாலிபால் மாதிரி விளையாடுவோம் அப்படின்னு சொல்லி இறங்கிட்டார். நான் சாரோட சைடு, சார் பக்கத்துலேயே நின்றுட்டுருக்கேன். கொஞ்சம் நேரத்தில் பால் அங்கிட்டு போயிடுச்சு. நான் முங்கி போய் எடுத்து தட்டி விட்டேன். டைரக்டருக்கு வந்துருச்சு. டைரக்டர் யாருக்கு போடுறதுன்னு தெரியாமல் இருக்கார். நான் தண்ணியிலேருந்து குதிச்சு சாருங்கிறேன். நீ யாரா அப்படின்னாரு. இன்னும் யார் 2வது படத்தில் நீ யாருன்னு கேட்குறாரு. சார் சிங்கப்புலி அவனை பந்த கீழே போட்டு சுராஜ் வயசானால வேலைக்கு சேர்த்துட்டோமோ அவனை சுராஜ் சொல்லியிருக்காரு. இல்லைண்ணே ரொம்ப வயசான ஆளுண்ணே, முதியோருக்கு சீட்டு கொடுக்கணும்னே, அதனால் கொடுத்ததா விட்டுருங்கண்ணே அப்படின்ட்டார். அதுக்கப்புறம் இந்த சிங்கப்புலி கரெக்டாக சொல்லு உனக்கு என்ன வயசு அப்படின்னு. அப்புறமேலு ட்ரெயின் லைசன்ஸை காமிச்சேன். சரிடா பரவாயில்ல. இந்த படம் ஹலோ நான் பேய் பேசுகிறேன். மியூசிக்கலி மிகப்பெரிய நல்ல படமாக இருக்குது. ஒரு படம் ஒரு காம்பேக்டாக ஒரு த்ரில்லர் எப்படி படம் பண்ணணும் அப்படிங்கிறத பாஸ்கர் ரொம்ப அழகாக நல்லா பண்ணியிருக்காரு. ஸோ இங்கே இருக்கிற வைபவ் கூட நான் ஒரு படம் தெலுங்கு தமிழ் பைலிங்குவல் ஏதோ பண்ணாங்க, அதில் கூட நடிச்சிருக்கேன். பட் ஓவியா கூட நான் முத்துக்கு முத்தாக படங்கள்லாம் நடிச்சிருக்கேன். ஐஸ்வர்யா இஸ் அ வெரி டேலண்ட் கேர்ள். காக்கா முட்டை ஒன்று போதும் ரொம்ப அருமையாக டான்ஸ் ஆடியிருக்காங்க. சீக்கா ஃபங்க்ஷனில் மலேசியாவில் அவங்களோட டான்ஸஸ் எல்லாம் ரொம்ப பிரமாதமாக இருந்துச்சு. பட்டு தளபதி தினேஷ் சார் ஆரம்பத்துலேருந்தே எங்கள் டைரக்டர் கூடவே இருக்கார். ஸோ பாலகோபி, தம்பி அன்பு, ஸோ மிகப்பெரிய டீம் தவனி சரி கிரியேஷன்ஸ்
இன்னும் கஷ்டப்படுற 4 இயக்குநர்கள் மாதிரி நிறைய கஷ்டப்படுற புது கதைகளை வச்சுக்கிட்டு இருக்க அத்தனை பேருக்கும் வாய்ப்பு கொடுத்து இது ஒரு மிகப்பெரிய ஒரு பெரிய கூடாரம் மாதிரி போவோம் சுந்தர் சார்கிட்ட சொல்லிட்டு வரோம் நல்ல கதை அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் அவரை வாழ்த்துற மாதிரி பேரும் புகழோடும் எங்கள் சுந்தர் சி சார் வளரணும். ஹலோ, நான் இப்போ பேசுகிறேன். இவ்வளோ நாள் நான் இருந்தாலும் வந்து ஒரு வகையில் இது என்னோடய முதல் படம். ஆஸ் அ ப்ரொடியூசராக என் பேர் போட்டு வர முதல் படம். நான் இது வரைக்கும் நிறைய படம் பண்ணியிருந்தாலும் பார்த்திங்கன்னா அது அவனி சினிமேக்ஸில் பண்ணியிருந்தோம். இதுதான் ஃபஸ்ட் டைம் வந்து என் பேரில் இந்த படம் எடுத்திருக்கேன். அதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பாஸ்கர் தான் சொல்லுவேன். சார் ஒரு கதை சொல்லணுன்ட்டு சரின்ட்டு அந்த கதையை கேட்டேன். பார்த்தா வேற ஒரு கதையை சொன்னார். ஏதோ அமெரிக்காவில் சயின்டிஸ்ட்லாம் அந்த மாதிரி ஒரு கதை. ஏன் பாஸ்கர் நல்லா தானே இருந்தீங்கன்னு கேட்டேன். இல்லை சார், அது ஒரு திருடர்கள் ஜாக்கிரதைன்னு ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணி, ஏன்னா ஆக்சுவலாக அந்த டைட்டில் வச்சு தான் சொன்னார் சார், திருடர்கள் ஜாக்கிரதைங்கிற பேரில் ஒரு கதை பண்ணியிருக்கேன். நான் அந்த ஷார்ட் ஃபிலிம் தான் இருக்கும்னு சொல்லிட்டு வர சொல்லி கேட்டேன். அப்புறம் வந்து பார்த்தா வேறு கதையை சொன்னார். ஏன் அந்த கதை பண்ணல? இல்லை சார், பேய் கதை, நிறைய பேர் பேய் படம் பண்ணிகிட்ருக்காங்க, அதான் எங்கே போய் பேய் கதைனாலே வேணான்னு சொல்லிடுறாங்க சார். அதை ட்ரெண்டை பற்றிலாம் கவலைப்பட, நிறைய பேர் பண்ணுறாங்க பண்ணல, அதெல்லாம் பற்றி கவலைப்படாதீங்க, நம்ம கதை நல்லா இருந்தால் ஓடும், நீங்கள் அதை ரெடி பண்ணிவிட்டு வாங்க, நம்ம உட்காந்து பேசலான்னு. பார்த்தா ஒரு வாரம் 10 நாள் டைம் கேட்டு போனவர் ஒரு 3 நாளில் வந்தார். வந்துட்டு சொன்னது தான் இந்த ஸ்கிரிப்ட். ரொம்ப பிரமாதமாக இருந்துச்சு. இந்த படத்தில் வந்து அவர் பண்ண கதையை விட எனக்கு பாஸ்கர் அண்ட் அவங்க டீமில் பிடிச்சிருந்த விஷயம் என்னென்னா சின்சியாரிட்டி, ஜெயிக்கணுங்கிற ஒரு வெறி, ஒரு விடாமுயற்சி, ஆர்வம், அந்த யங்ஸ்டர்ஸ் இருக்கிற அந்த ஒரு ஆர்வம் எல்லாமே இருந்துச்சு. ஸோ அதுதான் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அவங்க கண்ணில் ஜெயிக்கணுங்கிற வெறி இருந்துச்சு. இப்போ கண்டிப்பாக வெற்றி கிடைக்கணும்னு நம்பிக்கை இருந்துச்சு. அதனால தான் அந்த படத்தை நான் பண்ணலான்னு முடிவு பண்ணேன். அதுக்கு தகுந்த மாதிரியே பாவம் இந்த 6 மாதத்தில் பார்த்திங்கன்னா அவங்க ஒர்க்கு வந்து பெரிய ஒர்க்கு. இந்த படத்தில் நான் பண்ண ஒரு புத்திசாலித்தனமான காரியம் என்னென்னா, திருவள்ளுவர் சொன்ன மாதிரி இன்னார் செய்த என்ன அவங்கவுங்க வேலையை வந்து யார் கரெக்டாக செய்வாங்களோ அவங்கள்ட்ட கொடுக்கணுன்னு திருக்குறள் சொல்லுவாங்க. அந்த மாதிரி வந்து டைரக்டராக பாஸ்கர், அப்புறம் ப்ரொடக்ஷன் சைட் பார்த்திங்கன்னா இது வரைக்கும் என் கூடவே நிழல் மாதிரி இருக்கிறார் அன்பு. ஃபுல்லாக ப்ரொடக்ஷன் வந்து அன்புகிட்ட கொடுத்துட்டேன். ஆக்சுவலாக அன்பு தான் ப்ரொடியூசர். நான் வந்து அப்பப்போ செக்கில் கையெழுத்து போகிறதோட சரி. அன்பு பற்றி நிறைய உங்களுக்கு இந்த ஸ்டைல் இன்ட்ரடியூஸ் பண்ணோம். என்னோடய உடன்பெறாத தம்பி மாதிரி, எனக்கு தெரிஞ்ச எல்லாத்துக்கும் அன்பு தெரியும். அந்த மாதிரி முதல் தடவை அவன் வந்து ஒரு பெரிய சுமையை தாங்கிட்டு இந்த படத்தை வந்து நல்லபடியாக முடிச்சு கொடுத்துருக்காரு அன்பு. இந்த மாதிரி பாஸ்கர் நல்லா அருமையாக பண்ணார். கங்க்ராஸ் டு பாஸ்கர். ஒழுகுது மலர் வந்து சீக்கிரம் முடிச்சிடுறேன். அப்புறம் விபின் வந்து பிரமாதம். ஏன்னா வழக்கமாக படங்களில் வந்து ஈஸி இந்த டூயட் சாங் போடுறதுனா ஈஸி, அந்த பாட்டு ஹிட் பண்ணணும், ஓகே டூயட் போடுவாங்கிறது வேறு. பட் அந்த சிச்சுவேஷன் சாங் போடுறது வந்து அவ்வளோ ஒரு சுலபமான விஷயம் இல்லை. சிச்சுவேஷன் சாங்ஸ் தான் வந்து அது ஒரு மியூசிக் டைரக்டரோட திறமையை வந்து புடம் போட்டு காட்டும். இப்போ உதாரணத்துக்கு இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா கருணாகரன் வந்து அவர் ஃப்ளாஷ்பேக் ஒரு கதையை சொல்லுவார், அவர் லவ் அஃபேரை. இதை சீனாக இருக்கிறத விட வந்து ஒரு சாங்காக இருந்தால் நல்லா இருக்கும்ட்டு டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட்லாம் ஃபீல் பண்ணாங்க. அதை கருணா சொல்லணும், ஆனால் அந்த சாங் கருணா பாடி கேட்கணுன்னா அது கிளைமாக்ஸ் முன்னாடி வரும், கொஞ்சம் போர் அடிக்கும். ஏதாச்சும் ஒரு வித்தியாசமாக இருந்தால் பெட்டராக இருக்கும் போது பாஸ்கர் கேம் வித் ஒரு சூப்பர் ஐடியா. அவர் சொன்னார், உண்மையாக இல்லையான்னு தெரியாது, உங்களுக்கு தான் தெரியும். சிங்கிள் நோட்லேயே ஒரு சாங் வரைக்கும் வேர்ல்டில் யாருமே பண்ணதில்லை, நான் முதல் தடவை அந்த படத்தில் பண்ணியிருக்கேன் சார்னு ஒரு சாங் போட்டு காமிச்சார். ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி விஜய் சேதுபதி பாட வச்ச ஒரு சாங் ரொம்ப நல்லா இருந்துச்சு. பட் நான் பயந்துட்டு இருந்தேன்னா இந்த மாதிரி படத்துக்கு வந்து ரீ ரெக்கார்டிங் ரொம்ப முக்கியம். சமீபத்தில் வந்து நான் ஒரே தடவை ரீ ரெக்கார்டிங்கில் உட்காந்து எந்த கரெக்ஷனும் சொல்லாமல் ஆஹா சூப்பராக ரீ ரெக்கார்டிங் சூப்பராக இருக்குன்னு சொன்ன படம்னு பார்த்தீங்கன்னா அது என்ன சம்மந்தப்பட்ட படங்களில் பார்த்தா ஹலோ நான் போய் பேசுகிறேன். விபின் ரொம்ப அருமையாக மியூசிக் போட்டிருந்தாரு. ஸோ கங்க்ராஸ் டு விபின். இதை வரணும். கேமராமேன் சரவணன் ஏற்கனவே எனக்கு கூட ஒர்க் பண்ணியிருக்காரு. ரொம்ப அருமையான டேலண்ட். மேற்கொண்டு என் கூட நிறைய படம் ஒர்க் பண்ணணும், அதுக்கான சந்தர்ப்பங்கள் நல்லபடியாக அமையும்னு நம்புகிறேன். நல்ல டெக்னீஷியன் டீம். அவர் அப்புறம் என்னோட குரூப் ஆஃப் டெக்னீஷியன் தளபதி தினேஷ் இருக்கார், எடிட்டர் ஸ்ரீகாந்த், ஆர்ட் டைரக்டர் பொன்ராஜ் எல்லாமே இருந்தாங்க. அது போக புதுசாக டான்ஸ் மாஸ்டர், லிரிக் ரைட்டர்ஸ், அவர் யாராச்சும் விட்டுருந்தா மன்னிச்சுக்கோங்க, எல்லாருமே இருக்காங்க. நம்ம எங்கள் மேனேஜர் மிஸ்டர் மோகன், இந்த மாதிரி எல்லாமே நல்ல டீம் அமைஞ்சுது. புதுசாக ரியாஸ், என் குடும்ப நண்பர் ரியாஸ். பட் என்னமோ தெரியல இவ்வளோ வருஷம் வந்து என் கூட அவர் ஒர்க் பண்ணவே இல்லை படத்தில். முதல் தடவையாக வந்து இந்த படம் வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு. அவர் இஸ் லைக் ஒன் ஆஃப் அவர் ஃபேமிலி ரியாஸ். ஸோ எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். அப்புறம் முக்கியமாக அந்த படத்தில் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, அந்த படத்துக்கு அமைஞ்ச ஆர்டிஸ்ட் வைபவ் ஆகட்டும், ஐஸ்வர்யா, ஓவியா, விடிவி சார், சிங்கம்புலி, யோகி பாபு, கருணாகரன், எல்லாத்தையும் சிங்கம்புலி எல்லாருமே, சிங்கப்பூர் தீபன், அதாவது இந்த அது அளவெடுத்து தைச்ச சட்டை மாதிரி வந்து இந்த படத்தில் எல்லா கேரக்டருக்கும் பொருந்துனாங்க. ஆக்சுவலாக படம் எல்லாம் அந்த ப்ராஜெக்ட்லாம் செட் ஆனதுக்கப்புறம் எனக்கு மனசில் ஒரு சின்ன பொறாமை கூட வந்துச்சு பாஸ்கர் மேலே. ஏன்னா ஒரு அருமையான ஸ்கிரிப்ட், ஒரு அருமையான செட் ஆஃப் ஆர்டிஸ்ட்டு,
அடடா இப்படி ஒரு ப்ராஜெக்ட் நமக்கு டைரக்ஷன் பண்ண கிடச்சா நல்லா இருந்திருக்குமேன்ட்டு ஒரு புறமே வந்துச்சு. ரொம்ப ஒரு அருமையான ஒரு செட் ஆஃப் ஆர்டிஸ்ட். ஆஸ் அ ப்ரொடியூசராக இன்னொன்று வைபவ், எனக்கு வந்து போன தடவை வைபவ் தான் எனக்கு முதல்ல தெரியாது. வைபவ் படத்துலலாம் பார்த்து ஒரு ஃபோட்டோவெல்லாம் பார்த்து ஒரு பயங்கர கேசனோவான்னு நினச்சிட்டு இருந்தேன் நான். நேரில் பார்த்தா தெரியுது ரொம்ப பரிதாபமாக இருந்துச்சு அவர் சொந்த கதையெல்லாம் கேட்கும்போது அந்த பரிதாபமே வந்து எங்களுக்கு அவருக்கு ஒரு நல்ல ஒரு நட்பை உருவாக்கி கொடுத்துச்சு. ஏன்னா நான் அதே மாதிரி தான், வெளியில் என்னை பற்றி எல்லாம் அப்படி விட பேசுவாங்க, உள்ள உண்மையாக பரிதாபமாக நாள். ஸோ 2 பேருக்கும் ரொம்ப சிங்க் ஆச்சு. ஓவியா என்னோட லக்கி ஹீரோயின் கலகலப்பில் பண்ணாங்க. இந்த படத்தில் வந்து ஒன் ஆஃப் த பேய் வந்து ஓவியா. டைரக்டர் கதையை சொல்லும்போதே எனக்கு ஓவியாவோட மொழி ஞாபகம் வந்துச்சு, நல்லா பேய் மொழி நல்லா இருக்கும். ஸோ ஓவியா கேட்டு பாருங்கள், நாங்கள் ஓவியா வந்தாங்க. அதேமாதிரி எனக்கு இந்த படத்தில் இன்னொரு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா, இது வரைக்கும் என் கூட ஒர்க் பண்ணாத சில முக்கியமான 2 ஆர்டிஸ்ட். ஒருத்தர் வந்து விடிவி கணேஷ் சார், நான் அவரோட பெரிய ஃபேன். இந்த இங்கே என்ன சொல்லுதுலேருந்து நான் பயங்கர ஃபேனு. பட் என்னென்னா, நான் அவர் நடிக்க கேட்குறேனோ இல்லையா, அவர் என்ன ஒவ்வொரு படத்துலையும் நடிக்க கேட்டுருப்பார். திடீர்னு ஆஃபீஸில் வர, சார் நில்லுங்க பாரு, எதுக்கு சார், சார் நில்லுங்கன்னு ஒரு ஃபோட்டோ எடுப்பார். சார் சூப்பராக இருக்கீங்க சார், நம்ம இந்த படத்தில் நீங்கள் ஒரு கேரக்டர் பண்ணுங்கள் சார்னு ஒவ்வொரு படத்துலையும் வந்து கேட்டே இருப்பார். இல்லை ஆனால் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுன்ற சொல்லுவார். இது அவர் ப்ரொடியூசர் நான் டைரக்ட் பண்ண கேட்டு வருவாருன்னு வந்துட்டே இருப்பார் வழியே. ஃபஸ்ட் டைம் வந்து நான் அவர்கிட்ட கேட்டது இந்த படத்தில் நடிக்கணுன்ட்டு. பாஸ்கர் கதையை சொல்லி ரொம்ப இந்த படத்தில் வந்து ஆக்சுவலாக அந்த கேரக்டர் ஒரு 2-3 ஆப்ஷன் இருந்தாலும் எனக்கு வந்து கணேஷ் சார் நினச்சி தாண்டி யாரையுமே நினைக்க தோணலை. பாஸ்கருக்கும் அந்த கருத்து தான் இருந்துச்சு. கணேஷ் சார் வந்தார். அப்புறம் இங்கே ஒரு நீண்ட உரையாற்றின என் தம்பி சிங்கம்புலி. சிங்கம்புலி பார்த்தீங்கன்னா என் கூட அவ்வளோ படம் ஒர்க் பண்ணாலும் முதல் தடவையாக வந்து நடிகனாக நம்ம பேனரில் வந்து சிங்கம்புலி இப்போ தான் வராப்பில். ஏன்னா எனக்கு ஒரு சின்ன ஒரு ஃபீலிங் இருந்துச்சு, முதல் தடவையாக வந்து சிங்கம்புலி நம்ம படத்தில் நடிக்க வச்சா ஒரு சொல்கிற மாதிரி இருக்கணும், சும்மா ஏனோ தானோ ஒரு கேரக்டர் வந்தால் நல்லா இருக்காதுன்னு எனக்கு தோணுச்சு. அப்புறம் இந்த படத்தில் வந்து சிங்கம்புலி போர்ஷன் செகண்ட் ஹாஃபில் தான் வரும். எனக்கு சின்ன தயக்கம் இருந்துச்சு, என்னடா ஒரு சின்ன சீக்வன்ஸ் தான் வரும், ஒரு பெரிய சீக்வன்ஸு புலி நம்ம ஃபுல் படம் பண்ணணும்னு ஆசைப்பட்டுருக்கோம், ஒரு சின்ன சீக்வன்ஸ் தான் நல்லா இருக்குமா அப்படின்ட்டு. சரி புலிகிட்ட கேளுங்க, கரெக்டாக சொல்லிவிடுங்க, புலி ஓகேன்னா பண்ணட்டும் அப்படின்னு சொன்னேன். புலி பண்ணிட்டாரு. அப்புறம் அந்த பாஸ்கர் அதை போட்டு காட்டினார். அதை பார்க்கும்போது தான் நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன், ஐயோ நிறையா தான் நல்லா இருக்குமேன்ட்டு. அவ்வளோ பிரமாதமாக இருந்துச்சு. மறுபடியும் பாஸ்கெட் சொல்லி, பாஸ்கெட் இன்னும் நிறைய எடுங்க, பிரமாதமாக இருக்குது சிங்கமொழி போர்ஷன்ட்டு. அவரும் முடிஞ்ச அளவுக்கு போராடி அந்த சீனை எடுத்திருக்காரு, நல்லா வந்துருக்கு சிங்கமொழி. ஸோ இந்த மாதிரி புலி வந்து இப்போது இது மூலமாக மறுபடியும் நடிகராக எங்கள் கேம்புக்கு வந்திருக்காரு. அவர் நிறைய படம் நடிச்சு கொடுக்கணும்னு கேட்டுக்கிறேன். அதே மாதிரி சிங்கப்பூர் தீபனா. அப்புறம் என்னோட பெருமைக்குரிய 2வது, அதான் அவருக்கு 2வது அறிமுகம்னு வச்சுக்கலாம், நம்ம யோகி பாபு. இந்த மாதிரி நல்ல ஒரு ஆர்டிஸ்ட் டெக்னீஷியன் குரூப்லாம் வந்திருக்கு. எல்லாம் நீங்கள் தான் பார்த்து சப்போர்ட் பண்ணி படத்தை பெரிய வெற்றி படம் ஆக்கணும். இது வந்து முழுக்க வந்து நான் ஒரு தயாரிப்பாளராக ஒரே ஒரு நாள் தான் ஷூட்டிங் போனேன். அந்த ஷூட்டிங்லேயே நான் டயர்ட் ஆகிட்டேன். ஒரே ஒரு ஷாட் தான் எடுத்திருந்தார் பாஸ்கர். வைபவ் வந்து ஐயோ கவிதான்னு ஒரு வார்த்தை சொல்லணும். மத்தியானம் 3 மணிக்கு உட்காந்து போய் பார்க்க ஆரம்பித்தேன். 6 மணி வரைக்கும் அதான் எடுத்துகிட்டு இருந்தாங்க. அதான் நான் வந்து முதலும் கடைசியமாக அந்த ப்ரொடியூசராக ஷூட்டிங் போனது. ஸோ இது முழுக்க வந்து பாஸ்கரோட படம். இதில் என்னோட பங்களிப்புன்னு பார்த்தீங்கன்னா, அவுட் ஆஃப் தயாரிப்பாளருங்கிறத மீறி ஒரு உதவி இயக்குனராக ஒர்க் பண்ணியிருக்கேன். உதவி இயக்குனருங்கிற சென்ஸ், மனசுக்கு பட்ட கருத்தை நம்ம சொல்லுவோம், ஏற்றுக்காது வந்து டைரக்டரோட சாய்ஸ். அந்த மாதிரி வந்து எனக்கு தோணுதை வந்து டைரக்டர் சொல்லியிருக்கேன். மற்றபடி வந்து முழுக்க பாஸ்கரோட படம். ஒரு மிகப்பெரிய வெற்றி பட இயக்குனராக பாஸ்கர் வருவாருங்கிற நம்பிக்கை இருக்குது. ஏன்னா படம் பார்க்கும்போது நமக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட் தெரியும். ஒவ்வொரு தடவை பார்க்கும்போது அந்த படம் வந்து ஒரு காமெடி பார்க்குறோம், ஒரு தடவை சிரிப்போம், 2 தடவை பார்க்கும்போது ஒரு லைட்டாக சிரிப்போம், 3வது தடவை ஓகேன்னு அப்படி பார்ப்போம். பட் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா நிறையா சீக்வன்ஸ் வந்து எத்தனை தடவை பார்த்தாலும் வந்து வயிறுக்குள்ளுங்க சிரிக்க வைக்கிற மாதிரி இருக்குது. ஸோ ஆரல் ப்ளஸ் ஹியூமர் கலந்த ஒரு நல்ல ஒரு என்டர்டெய்னராக இது வந்திருக்கு. தேனாண்டால் தேட்ரிக்கல் ரிலீஸ் பண்ணுறாங்க, அவங்களோட நல்ல அசோசியேஷன் போயிட்டுருக்கு. அதாவது ஒரு படத்துக்கு எல்லாமே நல்ல ஒரு விஷயமாக அமைஞ்சிட்டு வந்துட்டுருக்கு. அந்த மாதிரி அளவு போய் பேசுகிற வந்து ரொம்ப நல்லா அமைஞ்சிருக்கு. உங்கள் ஆதரவோடு அந்த படம் வெற்றி படமாக நம்புகிறேன். வந்தவங்க அனைவருக்கும் நன்றி. ஆடியோ ரிலீஸ் முடிச்சுட்டு எல்லாம் கிளம்பிடலாம். தேங்க்யூ. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது சென்னையில் ரீசெண்டாக நடந்த ஈவெண்ட்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் ஈவெண்ட்டாக பார்த்தோம் அப்படின்னா, இப்போ கிறிஸ்மஸ் டைம் அப்படின்றதுனால எல்லா இடத்துலையும் பார்த்தோம் அப்படின்னா கேக் மிக்சிங் ஈவெண்ட் நடந்துட்டுருக்கு. ஸோ அந்த மாதிரி சென்னையில் ரீசெண்டாக நடந்த ஒரு கேக் மிக்சிங் ஈவெண்ட்டுக்கு சினிமா செலிபிரிட்டிஸ் வந்து கலந்துக்கிட்டாங்க. அண்ட் அதே மாதிரி ஒரு புக் லான்ச் ஈவெண்ட்டும் நடந்தது. அண்ட் அந்த லான்ச்சுக்கு பார்த்தோம் அப்படின்னா டைரக்டர் கார்த்திக் சுப்ராஜ் அவர்கள் வந்து கலந்துக்கிட்டாங்க. இப்போ அந்த ஈவெண்ட்ஸ் பார்த்து என்ஜாய் பண்ணலாம்.
Hi, this is Namita here, and I'm at Bob's Bistro for Christmas plum cake mixture. Lot of spices and good fragrance, and I can't wait to taste this plum cake. Actually, I have to wait for a month, and it has been a wonderful experience. So, I wish all the viewers Merry Christmas and a very, very Happy New Year. எல்லாருக்கும் வணக்கம். நான் விஜயவசம் பேசுகிறேங்க. இன்றைக்கி பாபிஸ் ரெஸ்டாரண்ட் டி நகரில் ஒரு புது ரெஸ்டாரண்ட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ரொம்ப அருமையான ரெஸ்டாரண்ட். இட் இஸ் கான்டினென்டல் ரெஸ்டாரண்ட். இந்த ரெஸ்டாரண்ட்டை வந்து இன்னும் சிறப்படி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த கிறிஸ்மஸுக்கு வந்து ஒரு கேக்கு ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. இதுக்கு தான் நாங்கள்லாம் வந்து இனிஷியல் ஸ்டார்ட் மாதிரி வந்து எல்லாம் இனாக்ரேட் பண்ணோம். இந்த கேக் வந்து உங்களுக்கு கிறிஸ்மஸ் அன்றைக்கி இருக்கும். இந்த கேக்கோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா 600 kilos ஆஃப் கேக்கு. ஸோ அதனால் வந்து நிறைய கேக் இருக்குது. ஆனால் நீங்கள் நிறைய சாப்பிட்லாம். இந்த ரெஸ்டாரண்ட்டில் சாப்பாடும் நல்லாயிருக்கும். ஸோ ரெண்டுமே மிஸ் பண்ணாதீங்க. எல்லோரும் வந்து சாப்பிடுங்க. மேரி கிறிஸ்மஸ். தேங்க்யூ. வணக்கம், நான் கார்த்திக் சுப்ராஜ். இன்றைக்கி ஸ்டார் மார்க் புக் ஷாப்பில் வந்துட்டு லவ் லைஸ் அண்ட் லே ஆஃப்ஸ் அப்படின்ற ஒரு புக் லான்ச் ஃபங்க்ஷன் வந்திருக்கேன். இது வந்து உஷா நாராயணன் அப்படின்ற ஆத்தர், அவங்களோட 3rd புக். வெரி ஹாப்பி டு பி த பார்ட் ஆஃப் திஸ் புக் லான்ச். ஏன்னா பிகாஸ் இது இட்ஸ் அன் இங்கிலீஷ் நாவல் அண்ட் இங்கிலீஷ் ஸ்டோரி ரிட்டன் பை அண்ட் நம்மூர் ஆத்தர் அண்ட் story based in Chennai and all that fiction. So very happy to know that there are a lot of writers who's coming out with fiction stories happening in Chennai. There are a lot of authors in Chennai. So very nice to know all this and very happy to be part of this book launch function. Thank you. வணக்கம் எல்லாருக்கும். இது என்னுடைய 3வது புக்கு, லவ் லைஸ் அண்ட் லே ஆஃப்ஸ் அப்படின்னு ஹாப்போ காலின்ஸ் பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. முதல்து த்ரில்லர், அடுத்தது வந்து பிரத்யும்னா சன் ஆஃப் கிருஷ்ணா அப்படின்னு ஒரு மித்தாலஜி பேஸ்டு. இது 3வது ஒரு ராம்காம், லைட் ஹார்ட்டடாக. எதுக்கு திருப்பி நம்ம த்ரில்லர்னு எழுத வேணாம். இது கொஞ்சம் ஒரு ஃபன். இட் இஸ் அபவுட் பாம்பேயில் ஒரு மீடியா கம்பெனி ஹூ ஹேஸ் ரேடியோ, ஹூ ஹேஸ் நியூஸ் பேப்பர்ஸ், டிவி ஸ்டேஷன் எல்லாம் இருக்குது. அங்கே இருக்கிற ஒரு ஜேர்னலிஸ்ட், அவங்க தான் ஹீரோயின். அது கூட இருக்கிறவங்க வந்து ஹீரோ வந்து ஒரு வந்து சேல்ஸ் ஹெட். ஸோ அவங்க 2 பேரோட ரிலேஷன்ஷிப் எப்படி, அது அவங்க எப்படி ரிலேட் பண்ணுறாங்க, எப்படி சண்டை போட்டுக்கிறாங்க. ஆஃபீஸில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கும். லே ஆஃப்ஸுன்றது அதுதான். ஏதாவது ஸ்ட்ரெஸ்ஃபுல் டைமில் வந்து சம்டைம்ஸ் வந்து பணம் இல்லைன்னு சொல்லிட்டு தே வில் ஸ்டார்ட் டிஸ்மிஸ்ஸிங் பீப்புள். அந்த மாதிரி ஸ்ட்ரெஸ்ஃபுல் டைமில் எப்படி அவங்க கோப் பண்ணுறாங்க. எல்லோரும் வந்து உடனே பாஸை காக்கா பிடிக்கிறது, அந்த மாதிரி எந்த விதமாக அவங்க வந்து அந்த வேலையை நம்ம நிறுத்தி வச்சுக்கலான்னு பார்ப்பாங்க. ஆனால் இவங்க 2 பேரும் எப்படி ஆனஸ்ட்டாக அவங்க வேலையை நல்லா செஞ்சு அவங்க வந்து எப்படி அதை ஃபைனலாக அந்த ஒரு பேட் பாஸை வந்து எப்படி அவங்க வழி கொண்டு வராங்க அப்படிங்கிறது தான் இந்த கதை. லாட் ஆஃப் ஃபன். ஒரு காசிப்பு, கேன்டீனில் உட்காந்து அரட்டை அடிக்கிறது, ஜோக் பண்ணுறது, ஃபன்னி கேரக்டர்ஸ், அந்த மாதிரி கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக ஃபன்னியாக ஃபாஸ்ட் மூவிங்காக ஒரு நல்ல பிளாட் ஒன்று எண்டில் வந்து ஒரு ட்விஸ்டெல்லாம் வச்சு நம்ம சினிமா கதை மாதிரி சினிமா கூட எடுக்கலாம். அந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு ஸ்டோரி. வெலிவர்ஸ், இன்னைக்கு நம்மளோட கோலிவுட் அன்கட்டில் வந்த லேட்டஸ்டான நம்மளோட சினிமா அப்டேட்ஸ்லாம் பார்த்து கண்டிப்பாக நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். ஸோ மீண்டும் அடுத்த நம்மளோட கோலிவுட் அன்கட்டில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அண்டில் தென் ஸ்டார்ட் ஃப்ரம் உங்கள் பிரியமுள்ள பிரியா.